கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம். குறிப்பா ஆன்மீக பயணம், சுப விரயம், அதாவது லாபத்திலிருந்து நாம் செய்யக்கூடிய செலவு, மேலும் நாம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள், அதன் மூலம் நிறைய யோகங்கள், நாம் எதெல்லாம் முயற்சி செய்கிறோமோ அதெல்லாம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சாதனை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பெறுவோம். 10ஆம் இடத்தில் செவ்வாய், அது திக்பலம், நிறைய பிளஸ் பாயிண்டை நமக்கு கொடுக்கிறது. மெயினா இடம் பூமி சம்பந்தப்பட்ட, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட, ரியல் எஸ்டேட்டு, ஹார்ட்வேரு, மெடிக்கல், ஃபார்மா, ரப்பர் இண்டஸ்ட்ரி, இந்த தொழில் துறைகள்ல இருப்பவர்கள் எல்லாம் சாதிப்பதற்கு, தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பதற்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டை ஏற்படுத்தி கொடுக்கும். மைனஸ் பாயிண்ட்னு எடுத்தோம்னா, ராசியில் 2 அசுப கிரகங்களின் பார்வை, அதுல ஒன்று சாட்டர்ன், ஒன்று செவ்வாய். குறிப்பா இந்த மைக்ரேன் இருக்கக்கூடிய நபர்கள், தலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள், சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் உங்களுடைய உடலை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இதுல சாட்டர்ன்கிறது உங்களுடைய குழந்தைகளை, உங்களுக்கு கடன் கொடுத்தவர்களை, மேலும் ஸ்தான பலம் அப்படிங்கும் பொழுது உங்கள் லைஃப் பார்ட்னரையும் குறிகாட்டுகிறது. செவ்வாய்ங்கிறது உங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸை குறிகாட்டுகிறது. இவர்கள் அனைவரும் உங்களை தூண்டி விடுவார்கள். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும். அமர்க்களமான ஆகஸ்ட் மாதம் என்ன சொல்கிறது? முதலில் பலன்களை பார்ப்போம், பிறகு கிரக நிலைகளை எடுத்துக்கொள்வோம். கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம். குறிப்பா ஆன்மீக பயணம், சுப விரயம், அதாவது லாபத்திலிருந்து நாம் செய்யக்கூடிய செலவு, மேலும் நாம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள், அதன் மூலம் நிறைய யோகங்கள், நாம் எதெல்லாம் முயற்சி செய்கிறோமோ அதெல்லாம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சாதனை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பெறுவோம். தேவையில்லாத விவாதங்களிலிருந்து நாம் வெளியே வந்து விடுவோம். அதுவும் இல்லாமல் நமக்கு நம்மளுடைய மன அமைதி, சமாதானம் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படும். நமக்கு பிளஸ் பாயிண்ட கொடுக்கறதுக்கு 6ஆம் வீட்டில் ராகு உபஜயஸ்தானத்தில் முதல் தனமான ராஜயோகத்தை கொடுப்பார். சிவராஜ யோகம்ங்கிறது லாபஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற கிரகத்துக்கு திக்பலம். இதனுடைய அமைப்பு என்னன்னா, நாம் செய்யக்கூடிய வேலையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம். இதனால் வரைக்கும் எனக்கு கை கேட்டினது, ஆனா எனக்கு வாய் கேட்கல, என் திறமையை காண்பிச்சேன், எனக்கு ஒரு அங்கீகாரமோ அதற்கு ஒரு இன்கிரிமெண்டோ ஒரு அப்ரைசலோ கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் வருத்தப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகளும் அங்கீகாரங்களும், நிறைய அக்னாலஜ்மெண்ட்டும் இன்கிரிமெண்ட்டும் ப்ரமோஷனும், அவர்களுடைய வித்தையை வெளியே காண்பிக்கக்கூடிய அமைப்பையும் குறிப்பா உங்களுக்கு ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். 22 தேதி வரைக்கும் ராசியாதிபதியே லாபத்தில் இருக்கிறார். நிகரற்ற லாபத்தை கண்டிப்பா அவர் கொடுத்தான் ஆக வேண்டும். அதுக்கப்புறம் அவர் விரயத்துக்கு வந்தாலும் அது சுப விரயமாக உங்களுக்கு நீங்களே செய்யக்கூடிய செலவுகளாகத்தான் இருக்கும். 10ஆம் இடத்தில் செவ்வாய், அது திக்பலம், நிறைய பிளஸ் பாயிண்டை நமக்கு கொடுக்கிறது. மெயினா இடம் பூமி சம்பந்தப்பட்ட, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட, ரியல் எஸ்டேட்டு, ஹார்ட்வேரு, மெடிக்கல், ஃபார்மா, ரப்பர் இண்டஸ்ட்ரி, இந்த தொழில் துறைகள்ல இருப்பவர்கள் எல்லாம் சாதிப்பதற்கு, தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பதற்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டை ஏற்படுத்தி கொடுக்கும். 10க்குரியவன் 11 லாபத்தில் குரு உச்சம். அது யாருன்னா 4ஆம் அதிபதி, அவர் தான் 7ஆம் அதிபதியா வருகிறார். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், வாடகைக்கு ஆள் வரல, டெனண்ட்டுக்கு வரல, இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கிளைண்ட்ஸே வாடிக்கையாளர்களாக வருவார்கள். உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு தொழிலாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், இல்ல வியாபாரமாக இருந்தாலும் உச்சபலம், அது உங்களுக்கும் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் லாபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் விடுகிறது. இதெல்லாமே உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் லாபத்தை பெற முடியும். இதெல்லாமே இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பிளஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்ட்னு எடுத்தோம்னா, ராசியில் 2 அசுப கிரகங்களின் பார்வை, அதுல ஒன்று சாட்டர்ன், ஒன்று செவ்வாய்.
குறிப்பா இந்த மைக்ரேன் இருக்கக்கூடிய நபர்கள், தலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள், சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் உங்களுடைய உடலை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இதுல சாட்டர்ன்கிறது உங்களுடைய குழந்தைகளை, உங்களுக்கு கடன் கொடுத்தவர்களை, மேலும் ஸ்தான பலம் அப்படிங்கும் பொழுது உங்கள் லைஃப் பார்ட்னரையும் குறிகாட்டுகிறது. செவ்வாய்ங்கிறது உங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸை குறிகாட்டுகிறது. இவர்கள் அனைவரும் உங்களை தூண்டி விடுவார்கள். எதுக்கு தூண்டி விடுவார்கள் அப்படின்னா, அவர்களுக்கு எங்காவது எதிலையாவது ஒரு சின்ன கோபமோ ஒரு டென்ஷனோ ஒரு தோல்வியோ இருக்கும். அந்த தோல்வியை உங்கள் மேல் காண்பிப்பார்கள். அப்போ கொஞ்சம் அப்படியே சமாதானமாக போவதுதான் நல்லது. நீங்கள் எப்படி பார்த்தாலும் அவர்களை நல்வழிப்படுத்தத்தான் செய்வீர்கள். ஏன்னா அந்த இடத்தில் குரு பார்வை சாட்டனின் மேல் வந்து விழுகிறது. அப்போ யாராவது ஏதாவது சொன்னா அந்த நேரத்தில் ட்ரிகர் ஆகாமல், பர்ஸ்ட் ஆகாமல், வெடிக்காமல் கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன், கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்கிறேன், உடனே என்னால் முடிவு சொல்ல முடியாது. ராசியில் சுக்கிரன் நீசம் அப்படிங்கும் பொழுது குறிப்பா வயதில் மூத்த பெண்கள், அது அத்தையா இருக்கலாம், சித்தியா இருக்கலாம், மாமியாக இருக்கலாம், அண்ணியாக இருக்கலாம், இல்ல உங்களுடன் வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக கூட இருக்கலாம். இவர்களெல்லாம் உங்களை தூண்டி விடுவார்கள். சில நேரங்கள்ல சில இடங்கள்ல திருமணம் ஆன நபர்களா இருந்தாலும் ஆகாத நபர்களா இருந்தாலும் இந்த லிவிங் டுகெதர், அன்வான்டட் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி விஷயங்களுக்காக கூட ஒரு ஹைஜீனிக்காக இல்லாத நபர்கள் உங்களை தூண்டி விடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வாறுதான் இந்த பலன்கள் வந்து அமைகிறது. அப்போ உங்களை கவனமாக பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பா ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு. ஏன்னா அந்த காலகட்டங்களில் நீங்களே விரயத்துக்கு போறீங்க, அப்ப நீங்களே செலவு செய்வதற்கு தயாராகி விடுவீர்கள். இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, உங்களுடன் கேது சேருகிறார். அவர் ஞான மார்க்கத்தை தூண்டிவிட்டு தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய விஷயங்களை அவர் கத்திரிக்கோள் போட்டு கட் பண்ணி விடுவார். தேங்க்ஸ் டு மிஸ்டர் கேது அப்படின்னு நாம் கண்டிப்பாக சொல்லிக்கலாம். இதே கன்னிராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டோம்னா, கணவனுக்கு உண்டான காரக கிரகம்னு எடுத்துக்கிட்டாலும் 7ஆம் அதிபதி எடுத்துக்கிட்டாலும் 10, 11 லாபத்துல வர்றதுனால உங்களுடைய கணவன் குறிப்பா ஒர்க்கு லாபத்தில் பிஸியாக இருப்பார். தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ், அவர் பிஸியாகவே இருக்கட்டும். அப்பொழுதுதான் வீடு நல்ல சுறுசுறுப்பா பரபரப்பாக இயங்கும். வயதில் மூத்த நபர்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலை சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய நபர்கள், மெயினா இந்த சுகர் ப்ராப்ளம், டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களது உடலை பத்திரமாக தேவையான பயிற்சி, முயற்சி, இயற்கை வைத்தியம், ஃபிட்னஸ், வாக்கிங், டயட்டிங் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். மாணவர்கள், மாணவிகள் கண்டிப்பாக கூடுதல் கவனம் கல்வியில் மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா இது நேரத்துல தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுக்கு தேவையில்லாத இந்த பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, நண்பா, நண்பி என்னென்னமோ இவர்கள்லாம் வந்து நம்மளை எட்டி பார்ப்பார்கள், நம்மளை தூண்டுவார்கள், நம்மளை தொந்தரவு செய்வார்கள். யோகா, தியானம், மெடிடேஷன் போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுவது, வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது, செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு, துர்கா வழிபாடு செய்வது உங்களுக்கு நிறைய வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் மிதுனராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்து அவர் எங்கு உச்சமடைகிறாரோ மகர ராசி மண்டலத்தை விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சாட்டர்ன், சனீஸ்வர கிரகம் வக்கர நிலையில் உக்கிரமாக சுக்கிரனை பார்த்து கொண்டிருக்கிறார். சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே நீசம். மேலும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதன் என்ற கிரகம் கடகராசி மண்டலத்துக்குள் வந்து பிறகு அவரே ஆகஸ்ட் 22ஆம் தேதி சிம்மத்தில் போய் சூரியனுடன் ஜோடி சேர இருக்கிறார். சூரிய புத ஆதிபத்தியமாக. ஆடி மாதம் முடிந்தவுடன் ஆகஸ்ட் 17ஆம் தேதி கடகமனையிலிருந்து சிம்ம ராசிக்குள் சூரியன் நுழைந்து ஆட்சி பலம் பெற இருக்கிறார். இதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால், தனுராசி மண்டலத்துக்கு செவ்வாயின் 7வது பார்வையும் சாட்டர்னின் 10வது பார்வையும் வந்து விழுகிறது. இதையும் தவிர நீச சுக்கிரனுக்கு செவ்வாயின் 4வது பார்வைன்னு சொல்லக்கூடிய விஷ பார்வையும் வக்ர சனியின் உக்ர பார்வையும் வந்து விழுகிறது. அப்போ
அப்போ சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய காதல், காமம், களத்திரம், உல்லாசம் போன்ற விஷயமெல்லாம் நிறைய பேருக்கு தாறுமாறாக சில ராசிகளுக்கு தாக்குவதாகவும் சில ராசிகளை மேலும் தூக்கி கொடுப்பதுமாக இருக்கிறது. இதை பற்றி விவரமாக வழக்கம் போல் பட்டையை கலப்பும் விதத்தில் 12 பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.